எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் ஃபிஷ் கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் வஞ்சர மீனை வேக வச்சு அந்த தோலெல்லாம் நீக்கி எலும்பெல்லாம் நீக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு வஞ்சர மீனை எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். ஸோ அதே டைமில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கும் வேக வச்சு திருவி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, அடுத்து இஞ்சி பூண்டு விழுது தேவை, கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, மிளகுத்தூள், சீரகத்தூள், அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி செய்முறைன்னு பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 2 கப்ஸ் வாட்டரும் சேர்த்து அதில் எலுமிச்சப்பழ சாறு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துருக்கேன். அடுத்து உப்பு, மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இந்த மீனை வேக வைக்க போகிறோம். அந்த தோலெல்லாம் நீக்கி எலும்பெல்லாம் நீக்கிறதுக்காக அந்த மீனை இதில் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதே டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீனில் இருக்கிற கவுச்சி வாசனை இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து அந்த ஃப்ளஷ் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நான் இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒயிட் கலராக அது மாறி வரும் ஃபிஷ்ஷு. உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் எடுத்து தோலெல்லாம் க்ளீனாக நீக்கி எலும்பெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக ஆக்கிக்காங்க. அந்த மாதிரி செஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி வாசனை இருக்காது. அண்ட் க்ளீனாக ஃபிஷ்ஷை மசாலா தயார் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த கடாயில். இப்போ அந்த எண்ணெயில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, க்ளீனாக பொடியாக நறுக்கிக்காங்க அதை. ஸோ இது கொஞ்சம் அந்த நிறம் எல்லாம் மாறணும். அண்ட் அது கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் டர்ன் ஆன உடனே அதில் அந்த பொடி சேர்த்துடலாம். அதாவது அந்த கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மசாலா பொடியிலேருந்து அந்த வாசனை, பச்சை வாசனை இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீனாக போயிடணும். அதே டைமில் பச்சை மிளகாவும் சேர்த்துக்காங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்தேன். அவங்கவுங்க காரம் அண்ட் விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ காரம் தேவைமோ அவ்வளோ காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் மீனையும் சேர்த்து இந்த மசாலா நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்காங்க. இதை நல்லா நான் இந்த மசாலா தயார் பண்ணி நான் வந்து இதை நல்லா கூல் பண்ண போகிறேன். இதை நல்லா காத்தார விட போகிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு அண்ட் அந்த பிரெட் க்ரம்ஸும் சேர்த்து இந்த மசாலா தயார் பண்ணி அந்த மீனை ரொம்ப பொடி ஆக்கிடாதீங்க. ஆன மட்டுக்கும் மெதுவாக அதை கலந்து க்ளீனாக மசாலா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொத்தமல்லி, புதினா, பிரெட் க்ரம்ஸ் இத்தனையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. க்ளீனாக ஒரு ஃபேன் அடியில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக கூல் ஆகிடும். உடனே எடுத்து நீங்கள் வந்து கட்லெட் செஞ்சுட்டு தயார் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த கலவையை செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் நல்லா காத்தார விட்டுட்டேன். நல்லா கூல் ஆயிடுச்சு அந்த மசாலா. இப்போ இந்த கட்லெட் மோல்டு எனக்கு கடையில் கிடச்சிது. உங்களுக்கு பிக் பஜார், ஸ்பார் இந்த மாதிரி இடத்துலலாம் கூட கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சர்வனா ஸ்டோர்ஸில் உங்களுக்கு இந்த கட்லெட் மோல்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து தேடி வாங்கிக்கோங்க. இது எனக்கு 6 ரூபாய்க்கெல்லாம் இந்த மோல்டு கிடச்சிது. ரொம்ப சீப்பாகவே இருந்தது. ஸோ இந்த மாதிரி மோல்டில் போட்டு அந்த கட்லெட்ஸ் நான் தயார் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலவையை எடுத்து அந்த மோல்டில் போட்டு தட்டி இதை ஷேப் ஆக்கி
இந்த கட்லெட்ஸ் தயார் பண்ண போகிறேன். யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் எப்படி பண்ணுவோன்னா, வடை மாதிரி தட்டிட்டு அந்த கட்லெட் ஷேப் ரவுண்டாக பண்ணிவிட்டு அது க்ளீனாக அந்த முட்டையிலலாம் துவச்சி ப்ரெட்லலாம் நல்லா க்ளீனாக துவச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். எனக்கு டைம் இல்லாத தொட்டு நான் வந்து சீக்கிரமாக பண்ணேன். நீங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறதுனாக்கா இந்த கலவை இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி மோல்ட்லேயே போட்டு நீங்கள் க்ளீனாக பிரெட் க்ரம்ஸில் துவச்சி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி பரிமாறலாம். இப்போது ஒரு முட்டையில் ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துருக்கேன். அது க்ளீனாக அடிச்சுட்டு அந்த முட்டையை அதே டைமில் பிரெட் க்ரம்ஸையும் இன்னொரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த கட்லெட்டை மெதுவாக அந்த முட்டையில் துவச்சி, நீங்கள் சீக்கிரமாக இது பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் மெதுவாக பண்ணணும். நீங்கள் அர்ஜென்ட்டாக பண்ணிங்கனாக்கா அது வந்து உடஞ்சி பொடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த முட்டையில் துவச்சி அதே டைமில் அந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் துவச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜில் கீழ்ப்பா கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கனாக்கா அது தனியாகிடும். ஸோ ஆன மட்டுக்கும் கீழ் கம்பார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணால் நல்லா வரும். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டேன். அதில் எண்ணெய் விட்டுருக்கேன், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எண்ணெயிலேயே அப்படியே கூட சேர்த்து அதை பொரிச்சு எடுக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இந்த நான்ஸ்டிக் பேனில் நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ரொம்பவே நல்லா வந்ததுங்க இந்த ரெசிபி, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நான் வந்து இதை கொஞ்சம் மாற்றிட்டேன், இந்த ரெசிபியை கொஞ்சம் மாற்றி செஞ்சுருக்கேன். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீனை ஆவி கட்டிட்டு அதுக்கு பிறகு பொடியாக்கி கட்லெட் தயார் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து வேக வச்சு செஞ்சேன். அதே டைமில் நீங்கள் திருப்புறப்ப பார்த்து திருப்புங்க. கட்லெட் ஒரு பக்கம் உடஞ்சி போச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் அண்ட் கரண்டியால் மெதுவாக அதை திருப்பி ஃப்ரை பண்ணோம் எல்லா சைட்ஸும். இப்போ இது க்ளீனாக ஃப்ரை பண்ணி பரிமாறிட்டேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய ப்ளாகில் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை எல்லாரையும் திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.